சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகராசிக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் நிறைய ஏமாற்றங்களையும் சோதனைகளையும் கொடுத்த ஒரு மாதமாவே கடந்து போயிருக்கு. குறிப்பா கடந்த பிப்ரவரி மாதம் கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களையும் கொடுக்கல, எந்த விதமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தல அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி மாதம் அப்படின்னு சுருக்கி சொல்றதை விட கடந்த 3-4 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களையும் தொடர்ச்சியான நெருக்கடிகளையும் மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. அதுலயும் முக்கியமா இந்த அஷ்டம சனி எப்போ ஆரம்பிச்சதோ அப்பவே கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில கொஞ்ச நஞ்சம் இருந்த நிம்மதியும் முழுமையா பறி போயிடுச்சு. தொடர்ச்சியான ஏமாற்றங்களையும் நெருக்கடிகளையும் கடகராசிக்காரங்க ஒன்னொன்னா சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா திடீர் வேலை இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. உடல் ஆரோக்கியத்துல எதிர்பாராத நேரத்துல பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடுச்சு. ஒரு சிலர் சொத்து சுகங்களை இழந்திருக்காங்க. குடும்பத்தில இருந்து கிடைக்க வேண்டிய ஆதரவை இழந்திருக்காங்க. ஒரு சிலர் சொந்த தொழிலை கைவிட்டுட்டு வேற வேலைகளுக்கு போகக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகளையும் இந்த அஷ்டம சனி காலத்துல சந்திச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடகம் அப்படின்னாலே கஷ்டம் கண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எண்ணற்ற வேதனைகளை கடகராசிக்காரங்க சமீப காலமா சந்திச்சுட்டு வராங்க. இதுல கடந்த பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில கடகராசிக்காரங்க நிறைய பண நெருக்கடியை சந்திச்சிருக்காங்க. ஒரு சிலர் உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் முழுக்க முழுக்க பாதிப்புகளை மட்டும்தான் கொடுத்திருக்கே ஒழிய எந்த விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரங்க இப்ப வரைக்கும் முயற்சி மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கல. சொந்தமா தொழில் தொடங்கணும், சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கிற கடகராசிக்காரங்க இப்ப வரைக்கும் தொழில் தொடங்க முடியாம நிறைய நெருக்கடிகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. ஒரு சிலர் நோய்களோட போராடிட்டு வராங்க. இன்னும் ஒரு சிலர் குடும்ப பிரச்சனைகளை சந்திச்சு மனசளவுல உடைஞ்சு போய் இருக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ராசி கட்டத்துல இருக்கிற 12 ராசிகள்லயுமே ரொம்ப அளவுக்கு அதிகமான வேதனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரே ராசி அப்படின்னா கடகராசி அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத நெருக்கடிகளையும் வேதனைகளையும் கடகராசிக்காரங்க தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வர்றாங்க. பொதுவா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசி 7 சனியோட ஆதிக்கத்துல இருந்தாலும் சரி அல்லது அஷ்டம சனியோட ஆதிக்கத்துல இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா ஜென்ம சனியோட ஆதிக்கத்திலேயே இருந்தாலும் சரி அந்த ராசிக்கு ஏதாவது ஒரு சுப கிரகத்தோட பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இல்லாம அந்த ராசிக்காரங்க தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. ஆனா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இவங்க அஷ்டம சனியோட நேரடி ஆதிக்கத்துல இருக்காங்க. அதே சமயம் எந்த ஒரு சுப கிரகத்தோட பார்வையும் கடகராசிக்காரங்களுக்கு நேரடியா கிடைக்கல. இதனாலேயே மற்ற ராசிக்காரங்களை ஒப்பிடும்போது கடகராசிக்காரங்க ரொம்ப அளவுக்கு அதிகமான சோதனைகளை சந்திச்சுட்டு வராங்க. தொடர்ச்சியான வீழ்ச்சிகளையும் சந்திச்சுட்டு வராங்க. இப்படி ஒரு சூழல்ல இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளாவது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, முன்னேற்றங்களை கொடுக்குமா, மன நிம்மதியை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு மாதத்தோட முதல் 15 நாட்களும் சோதனையான காலகட்டமாவே இருக்க போகுது. நீங்க அனுபவிச்சுட்டு வரக்கூடிய வேதனைகளும் போராட்டங்களும் தொடரத்தான் போகுது. அதுவே இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில சிறப்பான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஓரளவுக்கு பண வரவையும் மன நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. அதாவது இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி, புதன் மற்றும் சூரிய பகவான் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்பு கடகராசி அன்பர்களுக்கு பலவிதமான நெருக்கடிகளை ஒரே நேரத்துல ஏற்படுத்தும். அதாவது சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்க தந்தை கூட மனக்கசப்புகளை ஏற்படுத்த போறார் அப்படின்னு அர்த்தம். குறிப்பா உங்க தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம், தந்தை வழி சொந்த பந்தங்கள் கூட மனக்கசப்புகள் ஏற்படலாம், தந்தை வழி சொத்துக்கள் மூலமா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் உங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்திலேயாவது இந்த கிரக அமைப்பு ஏதாவது ஒரு வகையில பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதனால கடகராசிக்காரங்க இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. உங்க தந்தை கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. அதாவது நீங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணி ஒரு காரியத்துல இறங்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு போய்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க தந்தையார் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை தடை பண்றதுக்கான முயற்சிகள்ல இறங்குவாங்க.
இப்படி ஒரு சூழல் வரும்போது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கட்டாயமா மனக்கசப்பு அப்படிங்கிறது உருவாகும். இந்த மனக்கசப்பு உங்களுக்குள்ள நிரந்தர பிரிவுகளை ஏற்படுத்துறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே நிறைய மன குழப்பங்களை கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இதனால இந்த மார்ச் மாசத்துல உங்களால எந்த விஷயத்திலுமே தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது. நிறைய மன குழப்பங்கள், மன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடலாமா அப்படிங்கிற யோசனையிலே இருப்பாங்க. சொந்த தொழில் செய்யறவங்க மேற்கொண்டு முதலீடு பண்ணி தொழிலை விரிவுபடுத்தலாமா அல்லது தொழில வேலை யாருக்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு வேற வேலைகளுக்கு போயிடலாமா, இந்த மாதிரியான குழப்பத்தோட இருப்பாங்க. உள்ளூர்ல வேலை செய்யறவங்களுக்கு வெளியூர் போகலாமா அல்லது வெளிநாடு போகலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும். அதுவே வெளியூர் அல்லது வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொந்த ஊருக்கு போய் கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை இந்த கிரக அமைப்பு கண்டிப்பா ஏற்படுத்தும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய மன குழப்பங்களையும் மன தடுமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. இதனால கடகராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாசத்துல முக்கியமான முடிவுகள் எதையுமே எடுக்காதீங்க. திருமணம் மாதிரியான சுபகாரியம் சம்பந்தப்பட்ட முடிவுகளா இருந்தாலும் சரி, வேலை மாற்றம் சம்பந்தமான முடிவுகளா இருந்தாலும் சரி, இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறது அல்லது புதுசா தொழில் தொடங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, இந்த மார்ச் மாசத்துல உறுதியான முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க. இவ்வளவுதான் பிரச்சனைகளா அப்படின்னு பார்த்தா சனி, சூரியன், புதன் அப்படின்னு 3 கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் தவிர்க்க முடியாத ஒரு சில பாதிப்புகளை கட்டாயமா ஏற்படுத்தும். குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறது, மனக்கசப்புகள் ஏற்படுறது, சண்டைகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகளை இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல கடகராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். இது கூடவே உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஏதாவது ஒரு வகையில பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல கட்டாயமா இருக்கும். அதே நேரம் மார்ச் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைஞ்சி அஷ்டமஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசியில சஞ்சாரம் பண்ணுவாங்க. மீனராசி புதன் பகவானோட நீச்ச வீடு அப்படிங்கறதால நீச்சம் பெற்ற புதனா அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கும் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுவார். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் நீச்சம் அடையுது அப்படின்னா அந்த கிரகம் தன்னோட பலத்தை முழுமையா இழக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி புதன் பகவான் தன்னோட பலத்தை முழுமையா இழக்கிறது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் விரையாதிபதி அப்படிங்கறதால அவர் நீச்சமடையக்கூடிய காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்கள் கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா கடந்த சில வருடங்களா கடகராசிக்காரங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய விரைய செலவுகள் இந்த காலகட்டத்துல முழுமையா விலகும். உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். இது கூடவே பண நெருக்கடி முழுமையா விலகிறதுக்கும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் பாதியா குறையறதுக்கும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. போதாக்குறைக்கு சூரிய பகவானும் பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில இருக்கிறதால உங்க தந்தை மூலமா ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. குறிப்பா ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் கைகளுக்கு வந்து சேரலாம். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்துட்டு வந்த வில்லங்கங்கள் முழுமையா விலகலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா நீங்க ஏதாவது வம்பு வழக்குகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில கொடுக்கும். அடுத்ததா நீங்க கடகராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் நிறைய ஞாபக மறதியை கட்டாயமா சந்திப்பீங்க. சமையலறையில ஆரம்பிச்சு பணம் வைக்கக்கூடிய பீரோ வரைக்கும் உங்களோட ஞாபக மறதியால நிறைய தவறுகளை செய்ய போறீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும். அதுவே மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில அதிர்ஷ்ட யோகங்கள் கட்டாயமா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.